கொஞ்சம் வெளி வேலை எல்லாம் முடிச்சிட்டு சமையல் பண்ண வந்திருக்கேன். ரைஸ் வந்து இதுல வச்சுட்டேன். அந்த பச்சரிசி வாங்கினது சரியாவே இல்ல. நல்ல வேலை 1 கிலோ தான் வாங்கினேன். சரி, அது முடிச்சிடலாம் அப்படின்னு நேற்று வீடியோலயும் சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா. அதனால இந்த ரைஸ் குக்கர்ல வச்சேன். இதுனா கொஞ்சம் ரொம்ப குழையாது அந்த குக்கர்ல. ஸோ இன்னைக்கு வந்து சின்ன கத்திரிக்காய் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி போட்டு வச்சிருக்கேன் பாருங்க. இது போட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பண்ணலாம். அதுக்கு வந்து கொஞ்சம் மசாலா வறுத்துக்கணும். ஸோ முதல்ல கடகடன்னு அதுக்கு மசாலா வறுத்துட்டு இதே இதுல பொரியல் பண்ணிடலாம். சின்ன பேன்ல குக்கர்ல வதக்கி வச்சிடலாமா அப்படின்னு பாக்குறேன். குழம்பு டக்குன்னு வெந்துரும். ரொம்ப தண்ணி ஊத்தாம விட்டோம் அப்படின்னா சூப்பரா இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிருக்கேன். கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுல. ஸோ வறுக்கிறதுக்கு என்னென்ன எடுத்திருக்கேன் பாருங்க. 2 டீஸ்பூன் மல்லி, கொஞ்சமா வெந்தயம், கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சோம்பு, ஜீரகம், 5-6 சின்ன வெங்காயம் இந்த இதுல சேர்த்துடலாம். கூடவே கலருக்கு 3 பேதகி சில்லி. ஸோ இது வந்து கருகாம வறுத்து எடுத்துட்டு கொஞ்சம் இது வறுபட்டதும் தேங்காய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து வதக்கிட்டு அரைச்சி பேஸ்ட் ரெடி பண்ணிக்கணும். பாருங்க, ஒரு 10 சின்ன கத்திரிக்காய், ஒரே ஒரு முருங்கைக்காய், கொஞ்சம் வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் உரிச்சு வச்சிருக்கேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் குழம்புக்கு. மல்லி எல்லாம் நல்லா வறுபட்டுருச்சு. தேங்காய் துருவுனது கொஞ்சமா சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். அடுப்பு வந்து சிம்ல தான் வச்சிருக்கேன். கருகிட்டுனா குழம்பு கசப்பாயிடும். லைட்டா இதுவுமே கொஞ்சம் கோல்டன் கலர் ஆற அளவுக்கு வறுத்துட்டு ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். தேங்காய் வந்து கொஞ்சம் கோல்டன் கலர்ல ஆயிடுச்சு. இந்த சூட்லயே இன்னும் கொஞ்சம் நல்லா வறுபட்டுரும். இத ஒரு பிளேட்டுக்கு மாத்திட்டு இதுல அந்த கத்திரிக்காயும் எண்ணெயில லைட்டா வதக்கி எடுத்துக்கலாம். தண்ணி வடிச்சு எடுத்துட்டேன். கட் பண்றப்பயே உள்ள ஏதாவது பூச்சி புழு இருக்கான்னு செக் பண்ணிட்டேன். கொஞ்ச நேரம் தண்ணியில போட்டு வச்சிருந்ததுல அந்த காரல் டேஸ்ட் எல்லாம் போயிருக்கும். நல்லா குட்டி குட்டியா கிடைச்சது, அழகா கியூட்டா. நல்லெண்ணெயில வதக்கிடலாம். காரக்குழம்பு இதெல்லாம் நல்லெண்ணெயில வதக்கலாம், நல்லா இருக்கும். என்ன பண்ண போறேன், தாளிச்சுட்டே வதக்கிருக்கேன். எல்லாத்தையும் நான் சொன்னேன் இல்லையா, குட்டி குக்கர்ல தான் கலந்து வச்சிட போறேன். ஸோ கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கிறேன். பொடியா கட் பண்ண ஒரு 10 சின்ன வெங்காயம், 10 வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதுல கடுகு பொரிஞ்சிருச்சு. இதை சேர்த்துக்கலாம். வெள்ளைப்பூடு, வெங்காயம் லைட்டா வதங்கிட்டு இருக்கு. இது கூட நம்ம எடுத்து வச்சிருந்த கத்திரிக்காயும் சேர்த்து வதக்கிடலாம். சிம்மில் வச்சுட்டு 2-3 நிமிஷம் வதங்கிட்டோம். கத்திரிக்காய் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வதக்கிடுவோம். பேன்ல தான் குழம்பு செய்ய போறேன். கரைச்சி வச்சிருக்க புளியை இது கூட சேர்த்துடலாம். ஸோ ஒரு பக்கம் கத்திரிக்காய் வதங்கிட்டு இருக்கு, இந்த பக்கம் ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணல, சும்மா தான் அடுப்புல வச்சிருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள். காரம் செக் பண்ணிட்டு பத்தலைன்னா திருப்ப சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம மல்லி எல்லாம் வறுத்து போடுறோம் பாத்தீங்களா. உப்பு, மஞ்சத்தூள். பாருங்க, கத்திரிக்காய் நல்லா கலர் மாறிடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். காலையில டெய்லி வெறும் வயிற்றுல சாப்பிட்றதுக்காக வெந்தயமும் கொஞ்சம் கருஞ்சீரகமும் வறுத்து பொடிச்சு வச்சிருக்கேன். ஏன்னா இங்க வந்து தண்ணியில ஊற வச்சு குடிக்கிறதுக்கு மறந்து போயிடுவேன். அதனால என்ன பண்ணேன், பொடிச்சு இங்கே கிச்சன்ல வச்சுட்டேன், ஞாபகம் இருக்கும் அப்படின்னு. ஸோ நம்ம வறுத்தது வந்து ஆறிடுச்சு. இதையும் அரைச்சிட்டு லாஸ்டா என்ன பண்ண போறேன், ஒரு தக்காளியை ஜஸ்ட் இது கூட போட்டு பல்ஸ் பண்ணி சேர்த்துட போறேன். நீங்க வதக்கணும் அப்படின்னாலும் வதக்கிடலாம், ஆனா அது அவ்வளவா சீக்கிரம் கரையாது. ஸோ அதனால என்ன பண்ண போறேன், இதை அரைச்சிட்டு லாஸ்டா இதை சும்மா கட் பண்ணி போட்டு பல்ஸ் மட்டும் பண்ணி எடுத்துக்க போறேன். இதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். மசிஞ்சிருச்சு. ஒரு தக்காளியை போட்டு ஜஸ்ட் 2 தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப மையெல்லாம் அரைக்க வேண்டாம் தக்காளிய. மசாலா நம்ம புளி ஊத்திருந்தோம் இல்லையா, அதுல வதக்கி வச்சிருந்த கத்திரிக்காய் சேர்த்துடலாம். இதே கடாயில அப்படியே அந்த முட்டைக்கோஸ், கேரட் கொஞ்சமா சேர்த்து போட்டு ஒரு பொரியல் பண்ண போறேன். அரைச்சிருந்த மசாலாவையும் இது கூட சேர்த்துடலாம்.
இத மூடி வைக்கிறதுக்கு முன்னாடி காரம் உப்பு ஒரு தடவை செக் பண்ணிட்டு தேவைப்பட்டதுன்னா நம்ம கொஞ்சமா உப்பு காரம் சேர்க்கலாம். டக்குன்னு ஒரு விசில் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா காயம் வெந்துரும், ஈஸியா வேலை முடிஞ்சிடும். தண்ணி வந்து நிறைய வைக்கல பாருங்க, கொஞ்சமா நல்லெண்ணையும் ஊத்திட்டு மூடி ஒரு விசில் விட்டு எடுக்கணும். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியா இருக்கு, உப்பு சேர்த்துக்கலாம். வெல்லம் சேர்க்கணும், நான் அதுக்கு பதில் கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும், அதுக்குதான் ஒரே ஒரு ஸ்பூன் சர்க்கரை. நல்லெண்ணெய் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஸோ மூடி போட்டு விசில் போட்டுடலாம். சின்ன பர்னர்ல தான் வைக்க போறேன், வச்சு ஒரே ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இதுல இப்போ பொரியல் பண்ணிடலாம். அதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோஸ், ஒரே ஒரு குட்டி கேரட் போட்டிருக்கேன். அவ்வளவுதான். இதுக்கு தாளிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சோண்டு ஜீரகம், நார்மலா செய்யற அது ஒரு பொரியல் தான். கொஞ்சமா ஜீரகமும் சேர்த்துக்கலாம். வச்சிருக்கேன். இப்ப பாருங்க, இந்த மாதிரி முட்டைக்கோஸ், பச்சை மிளகா நேற்று சட்னிக்கு வறுத்தேன், ரொம்ப சேர்த்துட்டேன்னா அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதான் வறுத்து இதை பச்சை மிளகா ஒரு 3 எடுத்து கூட போட்டிருக்கேன். ஒரு வெங்காயம், கொஞ்சமா கருவேப்பிலை, கேரட், அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா தேங்காய் பூ தூவி இறக்கணும்னா பொரியல் ரெடி. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கட் பண்ணி அலசி வச்சிருக்கேன். அந்த சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளவுதான். தேங்காய் பூ சேர்த்துட்டேன். முட்டைக்கோஸ் பொரியல் முடிஞ்சது. ஆஃப் பண்ணிடலாம். பெருசு பெருசா கட் பண்ணிட்டேன் போல முட்டைக்கோசை, பொறுமை இல்லாம. ஓகே, அவ்வளவுதான், ரெடி. பாருங்க, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கத்திரிக்காய் குழையெல்லாம் இல்ல, ஒரு விசில்னால நல்லாவே வெந்திருக்கு. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். முருங்காய் நல்லா வெந்திருக்கு பாருங்க. சிம்ல ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 3-4 நிமிஷம் சிம்ல வச்சிருந்தேன். மேல எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. ஆஃப் பண்ணிடலாம். Teddu the good boy, no bad boy. Right?
இவன் இங்கே உட்காந்துருக்கான். லல்லி அங்கே மாடியில் பார்த்துட்டு கத்திட்டு இருக்கான். சீட்டு பேட் பாய் செட் கம்மியர். மூச்சு இறைக்கிற அளவுக்கு குறைக்கிறான். டேய் சண்டைக்காரன், ஃப்ரெண்ட்லியாகவே இல்லை. யாரை பார்த்தாலும் குலைக்க வேண்டியது. மனுஷங்க கூட சேர்ந்துடுறான். வேறு டாக்ஸ் எல்லாம் பார்த்தா இந்த பாடு தான். டெட்டையும் மிரட்டி வச்சுருக்கான். எல்லாம் டெட்டு மாதிரி பயப்படுமா இதுக்கு? வில்லப்ப பாருங்களேன். லல்லி பூச்சார் ஏதாடாடுறான். உழைச்சிட்டு வந்து இப்போ உட்காந்துருக்கான் இங்கே. டேடிக்கு வெயிட்டிங். குண்டூஸ் வந்ததுன்னு குதின்னு குதிப்பான் பாருங்க. அந்த குட் பாய் படுத்தே விட்டானடா கத்திட்டு. டேய் குண்டு பையா. சீடோ டேடி ஆடுமா பார்க்குறத பாருங்க. Tree teacher, Cheetah tree teacher. Let's go.